ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது 2024 ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கொலாப்சேஷன் அண்ட் கன்ஃபியூஷன். ஏன்னா நம்மளால் வந்துட்டு யூஎஸ்டிடி ஈஸியாக வந்துட்டு பை பண்ண முடியல. அதே சமயத்தில் எந்த எக்ஸ்சேஞ்சை தொட்டாலுமே வந்துட்டு பேன் ஆகிடுச்சு. இந்தியாவில் யூஆர்எல் ஒர்க் ஆகலை. இது மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்துட்டு போயிட்டுருந்துச்சு. ஓவராலாக வந்துட்டு 9 கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கிட்ட வந்துட்டு இந்தியாவில் யூஆர்எல் வந்துட்டு பேன் பண்ணாங்க. அப்ளிகேஷன்ஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு ரிமூவ் பண்ணாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நடந்துச்சு. இதெல்லாம் ஏன் நடந்துச்சு அப்படின்னா, எஃப்ஐயூ அப்படின்ற ஒரு ஆக்ட், ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. அந்த ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்னா, இந்தியன் ரெகுலேஷனுக்கு எது எதுலாம் வந்துட்டு ஆப்டாக இல்லையோ அந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணாங்க இந்தியா. நீங்களே யோசிச்சு பாருங்கள், கிரிப்டோ வந்துட்டு பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதே சமயத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு டோக்கன் நீங்கள் பை பண்ண போகிறீங்கன்னா யூஎஸ்டிடி வந்துட்டு இட்ஸ் வெரி வெரி நீடு. அப்படின்றப்போ நம்ம ஒரு ஐஎன்ஆர் கொடுத்து நம்மளால் யூஎஸ்டிடி கூட வந்துட்டு வாங்க முடியல. யூபிஐஸில் கூட நம்மளால் வாங்க முடியல. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா யூபிஐஸில் நம்மளால் ஈஸியாக வாங்குவோம். அடுத்து இப்போது லைனாக வந்துட்டு பார்த்திங்கன்னா P2P பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ P2P பண்ணும்போது என்னாச்சு, பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆச்சு. இது மாதிரியான விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த எஃப்ஐயூ அப்படின்ற ஆக்டுக்கு கீழே என்னென்ன எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்தோம்னா, முதிரெக்ஸ் அப்படின்ற எக்ஸ்சேஞ்சு. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எஃப்ஐயூ ஆக்ட் கீழே தான் வந்துட்டு இந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இதில் நம்ம ஐஎன்ஆரை கொடுத்து நம்ம கிரிப்டோஸை வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. யூபிஐ மூலயமா நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். ஆத்தென்டிகேட்டடாக வந்துட்டு இதை பண்ணுறாங்கன்னு வைங்களேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட செக்யூரிட்டிஸ், இதோட ஃபெசிலிட்டிஸ், இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், கெட் இன் டு த வீடியோ, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், இதில் இருக்க சேஃப்டி மெஷர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னா, எஃப்ஐயூ அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ட் யூனிட் அப்படின்ற ஒரு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனது இருக்குது. ஸோ இது என்னன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு இது கவர்மெண்ட்டுக்கு கீழே, அதாவது ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு இதை அப்ரூவல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் மீனிங். அது மட்டும் இல்லாமல் சில செக்யூரிட்டி விஷயங்கள் வந்துட்டு ஒரு பிளாக்ல வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. இது நம்ம யூஸ் பண்ணுறது மூலயமா என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு வந்துட்டு பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதில் என்னென்ன செக்யூரிட்டி வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி லாண்ட்ரிங்கு, இந்த டெரரிசம், இது மாதிரியான ரிலேட்டடாக இந்த டிரான்சாக்ஷன் இஷ்யூஸு, இதெல்லாம் வராமல் என்னென்ன பண்ண முடியுமோ இந்த முதிரெக்ஸில் வந்துட்டு இந்த எஃப்ஐயூ அப்படின்ற கீழே வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் பார்ட் இந்த எக்ஸ்சேஞ்சு. இதில் தான், அதனால தான் நம்ம வந்துட்டு இதில் நம்ம யூஎஸ்டிடி பை பண்ணுறதா இருக்கட்டும், கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஆப்வியஸாக ஒரு ஈஸியாக நம்மளுக்கு அமையும். சில விஷயங்கள், அதாவது ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்தந்த செக்யூரிட்டி வைஸ்லாம் நாங்கள் வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் வந்துட்டு அதை பற்றி படித்து ரிசர்ச் பண்ணி பாருங்கள். யூசர் இன்டர்ஃபேஸ் மொபைலாக இருக்கட்டும், பிசியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஆப்வியஸாக ஒரு ப்ராப்பராக தான் இருக்குது. ஸோ இதில் கேஒய்சி எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, எப்படி வந்துட்டு சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் அண்ட் டெபாசிட் இதெல்லாம் வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். ஆப் ஸ்டோர் ஆர் கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு, அடுத்து உங்களுடைய ஆதார், பேன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு, ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கும். அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக வந்துட்டு சால்வ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போது உங்களோட ரீஜன் இதை வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் அதே கேட்கும். உங்களோட இமெயில் வந்துட்டு கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓடிபி வரும். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை கொடுங்க. அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அப்ரூவல் ஆகும். ஸோ அடுத்து வந்து ஆதார் வெரிஃபிகேஷனும் வந்துட்டு நீங்கள் டிஜிலாக்கரில் வந்து சைன்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஜிலாக்கரில் சைன்அப் பண்ணோன்னே அதில் ஓடிபி வரும். அது மூலயமா வந்துட்டு அக்சஸ் பண்ணிடுங்க. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட எவ்வளோ சேல்ரி இது மாதிரி ரிலேட்டட் கேட்கும், அதுவும் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஓகேவா? ஸோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வித்தின், எனக்கு ஒரு 5 ஹவர்ஸில் ஆச்சு. மேபி வந்துட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இதுவாகிடும். அடுத்து எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஒன்ஸ் இதுவாகிடுச்சுன்னா டெபாசிட் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். டெபாசிட்டில் போயிட்டு பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு வச்சு பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் யூபிஐலே பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக வந்துட்டு 2000 பண்ண முடியும். உங்கள் யூபிஐயில் நீங்கள் ஃபோன்பே யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் வந்துட்டு பேடிஎம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும். இல்லைனா ஐஎம்பிஎஸ் மூலயமாவும் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் இது ஈஸியான மெத்தட் தானே, நம்ம அதிகமாக பண்ணுற மாதிரி இருந்தால் ஐஎம்பிஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கூகுள் பேயில் ரெக்வஸ்ட் போகும். அது மூலிமா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட வேலெட்டில் வந்துட்டு கிரெடிட் ஆகிடும். ஸோ பே பண்ணுறத காமிக்க முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும். டன். இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின் செட் அப்படின்றது தான்.
இந்த காயின் செட் அப்படின்றது சிம்பிள் தான். இப்போ நீங்கள் போயிட்டு அதாவது நீங்கள் இந்த சிப் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அது மாதிரி வந்துட்டு நீங்கள் பிளான் எடுத்து பண்ணலாம். BTC 50, ETH 50 ஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ சிப்ஸ் கிரிப்டோஸு இது மாதிரிலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்துட்டு எது நல்லா பர்ஃபார்மன்ஸ் தருமோ அதை வந்துட்டு அவங்க பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு தருவாங்க. இப்போ ரீசெண்டாக என்னென்ன லான்ச் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்துட்டு கொடுப்பாங்க. காட் அன் ஐடியா ஆஃப் யுவர் ஓன். ஸோ இப்போ ஏதாவது நம்ம பண்ணுறோன்னு வைங்களேன், நீங்களே போயிட்டு எந்தெந்த காயினில் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத உங்களாலே வந்துட்டு செட் பண்ண முடியும். செட் பண்ணி ப்ராசஸ் டு அலோகேஷன் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் சிப் ஃபண்ட் மாதிரி நீங்கள் எவ்வளோ அதாவது என்னென்ன காயின்ஸு அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஸ்கிரைப் காயின்ஸு ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இவங்க இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் வந்துட்டு டீட்டெயில்டாகவே வந்துட்டு வீடியோ போடலாம். இப்போதைக்கு வந்துட்டு கொஞ்சம் அப்படியே மேலோட்டமாக வந்துட்டு பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் டாப் கெயின்ஸ் எது எது மேலே போயிருக்கு, எவ்வளோ கீழே வந்திருக்கு, அதாவது இந்த காயின் செட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் போனீங்கன்னா இப்போ டெய்லி வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு. உதாரணத்துக்கு இந்த கிரிப்டோ மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், இதில் இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ அதாவது இப்போ வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ட்ராக்கரில் போட்டிருந்தீங்க அப்படின்னா மேபி 0.05% வந்து வந்திருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட் வந்துட்டு டவுன் தானே, அதனால் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு டவுனில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்ஷன் இந்த கிரிப்டோ செட்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் திங் என்னென்னா இதில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பேஸ் பண்ணி போடலாம். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா அது இட்ஸ் லைக் எ மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்மளுக்கு ஒரு நார்மலாக ரிட்டர்ன் வரும்ல, அதே மாதிரி தான் நீங்கள் அதாவது பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் லம்சம் அமௌண்ட் ஒரு லம்சம் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்துட்டு கிரியேட் எ சிப் அப்படின்ட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சிலேருந்து USDT கொண்டு வரீங்க அப்படின்னாலும் அதையும் நீங்கள் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். என்னென்ன செயின் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா Web20 மட்டும் இப்போதைக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ Web20 மூலமா நீங்கள் ஈஸியாக வந்துட்டு கொண்டு வர முடியும். ஸோ கைஸ் இந்த எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா நம்மளோட லிங்க் மூலமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்குவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்களோட ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ₹200 ஒர்த் ஆஃப் BTC வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதையுமே வந்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க. ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்துட்டு ஒரு கிரிப்டோஸை ஈஸி வேல பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு ஆப்வியஸாக வந்து இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ கைஸ் எல்லா விஷயமே நான் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட். ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப்பு 24/7 வந்துட்டு இவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்குது. இதில் கீழே போயிட்டு நீங்கள் காண்டாக்ட் அஸ் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு உங்களோட வரிஸ் என்ன அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு என்ன இஷ்யூஸ் இருக்கோ எல்லாத்தையுமே வந்துட்டு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் இது மாதிரியான விஷயங்கள் பற்றிலாம் இனிமேல் பேசலான் இருக்கோம். இது மாதிரியான வீடியோஸ் வேணும்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட் அண்ட் வரிஸை வந்துட்டு கீழே சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்.